அறிக்கையிடுவோம், வருந்துவோம். பிரைஸ் தி லார்ட். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். 1 யோவான் 1:8 மற்றும் 9 இறை வார்த்தைகள். நமக்கும் நம் வானக தந்தைக்கும் இடையேயான உறவு உன்னதமான உறவாக, உயரிய உறவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை முதலில் நாம் சரிப்படுத்த வேண்டும், செப்பனிட வேண்டும். எலியா இடிந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்ட பின் 1 அரசர்கள் 18:30 ஒரு பெரிய அதிசயத்தை கண்டான். நெருப்பில்லாமல் எரிபலி சுடப்பட்டதை கண்ட அதிசயத்தை கண்ட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டதைப் போல நாமும் பலிபீடமாகிய நமது மனதை முதலில் செப்பனிட வேண்டும். பாவங்களால் நிறைந்து காணப்படக்கூடிய மனம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் அது அழுக்கடைந்திருக்கிறது என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:8 மற்றும் 9. ஆகவே முதலில் செய்ய வேண்டிய காரியம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு வாங்க வேண்டும். கடவுளே, பாவியாகிய என்மேல் இறங்கியருளும். லூக்கா 18:13 என்று சொன்ன வரி தண்டுபவரை, தன்னை உயர்த்திய பரிசேயரை விட கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று சொன்ன நம் இயேசுவின் கூற்றுப்படி நம் பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடப்படாத பாவங்கள் இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையையும் உறுதியையும் அழித்து நம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்துவிடும். திருப்பாடல் 38:3-8 வரை. ஆம், தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். நீதிமொழிகள் 28:13. நம்மில் அநேகர் ஆண்டவரே எனது பாவங்களை மன்னித்துவிடும் என்று பொதுவாக சொல்கின்றோம். இது உண்மையான மனம் வருந்துதல் அல்ல. நம் வாழ்க்கையை ஆராய்ந்து நமக்கு தெரிந்து செய்த பாவங்களை ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். எந்த பாவங்களையும் நாம் மறைக்கக்கூடாது. ஆண்டவரே, வேதனை மிகுதியால் நான் அன்னைக்கு உயிரை மாற்றிக்கொள்ள போனேன்ப்பா. அதிக கசப்புனால, வீணான வார்த்தைகளினால் என் கணவரை, என் மனைவியை, அவங்களெல்லாம் வேதனைப்படுத்தி விட்டுட்டேனே. ஆம் ஆண்டவரே, தயவுசெய்து என்னை மன்னியும் என்று ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து அதை நாவினால் நம் ஆண்டவரிடம் அறிக்கையிடும் பொழுது நமக்கே தெரியாமல் நம் மனம் லேசாவதை உணர்வோம். அதுவரையும் நம்மை அழுத்தி கொண்டிருந்த பாரம் நம்மை விட்டு அகழ்வதையும் உணர்வோம். தூய ஆவியின் உதவியை நாடினால் நிச்சயம் மனதில் புதைந்து கிடக்கக்கூடிய அறிக்கையிடப்படக்கூடிய அனைத்து பாவங்களையும் மேலோட்டமாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆம் அன்பானவர்களே, இந்த பாவ அறிக்கை மிக மிக முக்கியம் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. யோவான் 3:5. பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதி கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றிற்காக நாம் நிச்சயம் மனம் வருந்த வேண்டும். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு அடிப்படையான தத்துவம் என்று சொல்லுகின்றார். பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என மத்தேயு 4:17 கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை, மனித இயல்பில் நாம் தவறுவது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் அப்பாவச் சேற்றிலேயே விழுந்து கிடக்கக்கூடாது. அதிலிருந்து எழும்பி வந்து ஆண்டவரின் புனித இரத்தத்தினால் பாவத்தை கழுவ வேண்டும். ஏனெனில் விவிலியம் மிக தெளிவாக கூறுகிறது, இயேசுவின் இரத்தம்தான் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். 1 யோவான் 1:7. நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறும்பொழுது பெரு வெள்ளம் போல இயேசுவின் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. என் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்க வேண்டும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, ஜெபிக்க உட்கார்ந்தாலே தூக்கம் வருது என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. உயிர் தரும் இறை வார்த்தைகளை அவர்கள் சொல்லட்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தைகளை திரும்பி சொல்ல சொல்ல நம் தேவன் நிச்சயம் நம் வேண்டுதலை பூர்த்தி செய்வார். ஏனென்றால் அவர் விரும்புவதும் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் நம் மனம் திரும்புதலைத்தான். ஆகவே இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று நாம் நம் பாவங்களுக்காக கதரும் பொழுது
அப்பா மகன் என்ற உறவு புதுப்பிக்கப்பட்டு நாம் வானக தந்தையின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். வானக தந்தையின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் செல்வத்திற்கும் நாம் பங்காளிகளாகின்றோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். எங்கள் மீட்பரே, நாங்கள் எங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவற்றை அறிக்கையிட்டு மனம் மாற எங்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமேன்.